ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புளிச்சக்கீரை துவையல் தொக்கு சட்னி எப்படி வேணால் வச்சுக்கலாம். இது கிராமத்து ஸ்டைலில் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு 2 சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம்பருப்பை நல்லா பொன்னிறமாக 2த்தையும் கலந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 10 பல் போல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி நறுக்கி நம்ம சேர்த்துக்கிறோம். பிகாஸ் துவையல் டைப்பில் வரதுக்காக. கூடவே வந்து ஒரு 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயத்தையும் நீங்கள் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்கக்கூடிய கீரை, புளிச்சக்கீரையை நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். ஒரு கட்டு கீரை சேர்த்தாலும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சுருங்கி வந்துடும் உங்களுக்கு. ஸோ நல்லா அதை வதக்கி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கீரை நல்லா வதக்கி சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது க்ரீனினஸ்க்காக நான் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து கீரையிலே புளிப்பு இருக்கும். தேவைப்பட்டால் மட்டும் சின்ன கொட்டைப்பாக்கு அளவுக்கு சின்ன அளவில் புளி சேர்த்துக்கலாம். ஆப்ஷன் தான் இது. கடைசியாக உப்பு சேர்த்து ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து அரைக்கும்போது எல்லா டேஸ்ட்டும் அது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான். அரைச்சி எடுத்து துவையில் தூக்கலான ஒரு நல்லெண்ணெய் தாளிப்பு போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கலாம். அட்டகாசமான புளிச்சக்கீரை துவையல். சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஆப்ட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.